சென்னையில் நேற்று காலமான இந்திய தவ்ஹீத் ஜமாஅத் தலைவர் எஸ்.எம். பாக்கர் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்படுகிறது. இந்திய தவ்ஹீத் ஜமாஅத் தலைவர் எஸ்.எம். பாக்கர் நேற்று மாலை காலமானார். அவருக்கு வயது 61. சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்ட போது மக்களுக்கு பல்வேறு வகையில் உதவி செய்து வந்த அவருக்கு தொற்று ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று மாலை சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மண்ணடியில் உள்ள இல்லத்தில் அவரது உடலுக்கு பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தொடர்ந்து அவரது உடல் இன்று காலை சென்னை அண்ணா சாலையில் உள்ள மசூதியில் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் மாலையில் ராயப்பேட்டையில் இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளது. மறைந்த அவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பெண் உள்ளனர். 2021 சட்டமன்ற தேர்தலிலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.